முதல்ல வந்து என்ன சொல்லுவார், நானும் தம்பியும் பேசிட்டோம், நாங்கள் 2 பேரும் சேர்றது உங்களுக்கு பிடிக்கலையா, சேர்ந்ததுக்கப்புறம் பாரு என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து தம்பி ஒன்று வலது பக்கம் போ இல்லை இடது பக்கம் போ, நடுவில் போனால் லாரி அடித்து சேர்த்து போடுவேன் அப்படின்னாரு. திருப்பி வந்து அது என்ன இருந்தாலும் கொள்கையாக இருந்தாலும் முன்னாலும் அவன் தமிழன், என் தம்பி, அவன் என்ன எதிர்த்தாலும் நான் அவனை எதிர்க்க மாட்டேன், நான் அவனுக்கு என்னோட மறைமுக ஆதரவு எப்போவுமே இருக்கும் அப்படின்னாரு. திருப்பி எதிர்த்தார், திருப்பி ஆதரிச்சார். ஸோ இது தொடர்ந்து அவர் பண்ண நேற்றுக்கு எதிர்த்துருக்காரு. அது அது ஏன் பேசு பொருளாக மாறிச்சு அப்படின்னா, அவர் வந்து 2 நாள் முன்னாடி போயிட்டு முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தார். அதனால் இது பேசு பொருளாக மாறியிருக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து கைக்கூலி ஆகிட்டாரு, பணம் வாங்கிட்டாரு, அதனால் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. நம்ம எப்போவுமே உண்மையை அறியாமல் நம்ம பேசுகிற பழக்கம் கிடையாது. ஸோ அது நமக்கு 100% இது உண்மை, இதனால தான் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக விமர்சிக்கலாம். அது அந்த கருத்துக்கு நம்ம வந்து எதிர்த்து பேசலாம். அப்படி இல்லை அப்படின்றபோது இது வந்து தற்செயலாக நடந்துச்சா? ஏன்னா மனுஷன் வந்து ஒரு ஃப்ளோவில் பேசிட்டார். சொல்லணும்னா ஒரு லைட்டர் வைனில் சொல்லணும்னா மிக்சிங் சரியில்லை.